இங்கே எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே வந்து தக்காளி கட் பண்ணி இப்படி ரெடியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இஞ்சி, ட்ரை ரெட் சில்லி, இந்த மாதிரி காஞ்ச மிளகா, அதே மாதிரி 3 பல்லு பூண்டு, இந்த சின்ன 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 பீஸ் இஞ்சி. இப்போ இந்த 4ஐயும் நான் அரைச்சிட்டு வந்துட போகிறேன். இந்த 4ஐயும் நான் அரைச்சிட்டு வந்துட போகிறேன். ஒன்றா போட்டு அரைச்சிட போகிறேன். இது போக என்னோட நான் எப்பவுமே யூஸ்வலாக பிரியாணி பவுடர் வச்சுருப்பேன். ஸோ அதனால் இருக்குது, அதனால் நான் பண்ணலை. அது போக மற்றதெல்லாம் ரெடியாக இருக்குது. நான் முதல்ல இதை அரைச்சிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்கே இந்த பேன் வந்து சூடு பண்ணி இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நான் இப்போ ப்ரான்ஸை மட்டும் சூடு பண்ணி குக் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏன்னா ப்ரான்ஸை வந்து அதை அப்படியே வதக்கிட்டு அதோட ரைஸ் போட்டு பண்ணோன்னா நமக்கு வந்து ப்ரான்ஸ் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரான்ஸை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான்ஸுக்கு வந்து அந்நேரம் இது பண்ணும்போது நம்ம உப்பு போட்டு அப்படி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ப்ரான்ஸை மட்டும் போட்டு குக் பண்ணி எடுத்துக்குவோம். நான் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. டிஸ்டர்ப் பண்ணாமல் சால்ட்டு, நம்ம இங்கே அரைச்சோம் இல்லையா, இந்த அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல, இந்த பேஸ்ட் வந்து ஃபுல்லாக போட வேண்டாம். ஏன்னா இது நமக்கு ரைஸ்க்கு வேணும் மெயினாக. இதையும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது வதங்குற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க, நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா. ஓகே, க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் தண்ணி விட்டுட்டு, இப்போவே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ண வேண்டாம், அப்படியே வதக்கிக்கலாம். ஓகே, நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. நான் வேறு எதுவுமே போடலை, அப்படியே வச்சுருந்தேன். நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. இப்போது இதை இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இனி நான் அரிசியெல்லாம் போடும்போது தான் இதை போட போகிறேன். அது வரைக்கும் எங்கள் வீட்டு சந்தியா கிட்ட இருந்து இதை காப்பாற்றணும். இதே டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றவா சாப்பிட்டானா. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இதே பாட்டு தான் சரியா, சேம் பாட். இந்த இதில் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா, இதில் வந்து கிராம்பு, ஏலக்காய், பட்டை, மராட்டி மொக்கு இதெல்லாம் இருக்குது, அது போட்டுக்கிறேன் இப்போது. அதே மாதிரி இதில் வந்து இந்த கல்பாசி, அன்னாசி பூ அண்ட் பிரியாணி இலை இதெல்லாம் இருக்குது, அதையும் போட்டுக்கிறேன். நான் வந்து அரிசி வந்து சும்மா தான் வச்சுருக்கேன், இன்னும் கழுவ கூட இல்லை. நான் ஊரெல்லாம் வைக்க மாட்டோம் நாங்கள் மோஸ்ட்லி. சரியா, இப்போ இது வந்து இதாகி வரும்போது வெங்காயம் ஸ்லைசஸ், என்ன க்ளீன் பண்ணாமல் அதே பாத்திரத்தில் போடுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இதில் வந்து அந்த ப்ரான்ஸில் அந்த ப்ரான்ஸ் குக்கான அந்த ஃப்ளேவர்லாம் இருக்கும். ஸோ அதனால் இதை அப்படியே போட்டு நம்ம இதுலேயே வதக்கணும்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போது நல்லா அது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, இஞ்சி, பூண்டு, வத்தல், அப்புறம் தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சோம்ல, அதை இந்த தக்காளி பழம் வந்து இதில் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அரைச்சிங்கன்னா there be a lot of difference, கலர் வந்து நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் நான் யூஸ்வலாக நானும் அம்மா 2 பேருமே வந்து நாங்கள் இப்படி தான் ஆட் பண்ணிடுவோம், இதுலேயே ஆட் பண்ணிடுவோம். அரைச்சி போடுற மாதிரி தான் பண்ணுவோம் தக்காளி பழத்தை. அப்போ தான் அந்த கலர் வந்து இன்னும் பிரைட்டாக இருக்குன்றதுக்காக. அரைச்சிக்கலாம் நல்லா. நல்லா இந்த
ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இது ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் அது நல்லா அந்த ஸ்மெல் போகணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இது வதங்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நான் கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த பிரியாணி பவுடர் கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குது. நான் இதை அடுத்து பண்ணணும். இப்போ இதில் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே இருக்குது. புதினா மட்டும் கொஞ்சம் வச்சுக்கலாம் லைட்டாக, ரைஸ் போட்டதுக்கப்புறம் போடுறதுக்காக. ஓகே, இதையும் வதக்கிக்கலாம். இப்போது வதக்கிட்டு இப்போது தயிர் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஓகே, உப்பு போட்டாச்சு. இப்போது உப்பு வந்து இந்த ரைஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் போடணும் நம்ம. இப்போ நான் வந்து அரிசியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நான். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருந்ததில் அந்த மீன் டைம் போய் அரிசியை கழுவி வச்சுட்டேன். ஓகே, இந்த ஸ்டேஜில் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. நான் இங்கே தண்ணியை அளந்து வச்சுருக்கேன், அதை இந்த பவுல்லே போட்டுக்கிறேன். ஸோ தட் இந்த அரிசி எல்லாம் சேர்ந்து வந்துடும் நமக்கு. சரியா? இப்போவே நம்ம ப்ரான்ஸை போட வேண்டாம். ஒரு அரிசி வந்து ஹாஃப் குக்டாக வரும்ல, அந்நேரம் ப்ரான்ஸை போட்டுட்டு மூடி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிறேன். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி ஹாஃப் குக்டு ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் குக் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான்ஸை போட்டுற போகிறேன். சரியா? போட்டுட்டு அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுச்சு. இது நல்லா குக் ஆகட்டும். இது வந்து இன்னொரு 5 to 6 மினிட்ஸ் வரைக்கும் குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நாங்கள் வந்து ப்ரான்ஸ் 1/2 kg வாங்கிட்டு வந்தேன். அந்த இதில் பாதியை வந்து பிரியாணிக்கு எடுத்துகிட்டு, இன்னொரு இது வந்து சந்தியா மேடம் என்னமோ பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்கு வந்து அவங்க அவன் ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்காங்க. இது என்னடா மேரினேட் பண்ணி வச்சுருக்க? இது வெறும் கொஞ்சம் டாக்கோ சீசனிங், அது கிடைக்கலன்னா வெறும் சில்லி பவுடரே போதும். அப்புறம் சால்ட், பெப்பர், கொஞ்சம் ஆயில், அதை மட்டும் போட்டு சும்மா லைட்டா ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிருப்பியா, அவ்வளவுதான். ஸோ அப்போ இதுல வந்து வேணும்னா நம்ம லெமன் போட்டுக்கலாம். இல்லை வேணும், ஆமா ஆமா ஆமா, ஃப்ளேவர் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நீ என்னெல்லாம் போட்டிருக்க? டாக்கோ சீசனிங், சில்லி பவுடர், சால்ட் அண்ட் பெப்பர், அவ்வளோதான் போட்டிருக்கேன். சரி, ஓகே. இது என்ன அவனில் வந்து எவ்வளோ நேரம் ப்ரீ ஹீட் பண்ணப்பட்ட அவனில் எவ்வளோ நேரம் வைக்கணும்? 10 நிமிஷம் வைக்கணும். பட் குக் ஃபாஸ்ட். உங்களுக்கு திறந்து பார்க்க போகிறேன். எல்லாருக்கும் ஆவி அடிச்சிச்சா? இப்போ வந்து பார்த்தா தெரியுது எனக்கு இன்னும் ரைஸ் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு. என்னோட அடுப்பு வந்து மேக்ஸிமம் சிம்மில் இருக்குது. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். மேபி இன்னொரு 2 மினிட்ஸ் இருக்கும். ஸோ ஆஃப் பண்ணிடுவேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நான் ஓப்பனே பண்ண போகிறேன். ஓகே, நான் இதை இப்போ பார்த்தேன்னா
நல்லா தெரியுது குக் ஆயிடுச்சுன்னு. அதனால இதுக்கு மேலே நான் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆஃப் பண்ணிடுறேன். கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு தான் நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே நான் ராய்த்தா பண்ணுறது அது எல்லாத்தையும் அதுக்குள்ளே அந்த ப்ரான்ஸும் சந்தியா பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸும் ரெடி ஆகிடும். எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம். ஸோ சந்தியா இது அவனில் எவ்வளோ நேரம்டா வச்சேன்? நான் அந்நேரம் கேட்க மறந்துட்டேம்மா உன்ட்ட. 10 minutes in 180 degrees-ஆ? 230 degrees. ஓ 230 degrees. ஓகே, ஹையஸ்ட் பாசிபிள். ஸோ அதனால அதில் வச்சு ஹையஸ்ட் பாசிபிள் இல்லை, அவ்வளோ ஒன்றும் ஹையாக வைக்க வேணாம், அது இன்னும் கருத்துரும். யா ஓகே 230. நல்லா இந்த பாருங்க கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. நான் என்ன சாப்பிட்டு பார்க்கல, சூடாக இருக்குது.